தியானம் என்றால் என்ன? தியானம் என்றால் என்ன என்பதற்கு முன்னால தியானம் எதற்கு செய்ய வேண்டும்? தியானம் வந்து அதனுடைய பொருள் என்னன்னா, நாம எதன் மீது தியானம் செய்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். இதுதான் தியானத்துடைய விளக்கம். இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, மூலாதாரத்தோட இணையணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப மூலாதாரத்தின் மேலதான் நம்ம வந்து தியானம் செய்யணும். தியானம்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பது, அதுதான் தியானம். அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது அது ஒரு பெரிய விளக்கம். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, தியானம் எதுக்கு செய்யணும், அது மூலாதாரத்தோட இணைக்கிறதுக்கு. மூலாதாரத்தின் மீது தியானம் செய்யும் பொழுது நாம் அதுவாகவே மாறி விடுகிறோம். இதுதான் தியானம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தியானத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முறை, அது எப்படி முறைங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, அப்ப தியானம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். அதுக்கு பிறகு அதை கத்துக்கலாம். ஓகே சார். குழந்தைகள் தியானம் செய்யலாமா? அப்படி செய்யறதா இருந்தா எந்த வயசுல வந்து தியானம் செய்யலாம் குழந்தைகள்? இதய நிறைவு பயிற்சியில சில அடிப்படை பயிற்சிகள் இருக்கு. ஓய்வு நிலை, பிரார்த்தனைன்னு இருக்கு. அது ரெண்டையும் குழந்தை 5 வயதிலிருந்து குழந்தைகள் செய்யலாம். ஆனா தியானம்னு செய்ய ஆரம்பிக்கிறது வந்து 15 வயது நிறைவு பெற்றிருக்கணும். இதைத்தான் மாஸ்டர் சொல்லியிருக்க. தியானம் செய்யறது, மற்ற பயிற்சிகள் சின்ன சின்ன பயிற்சிகளை செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு நல்லதுதான். அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வோட இருப்பாங்க. சின்ன சின்ன பயிற்சின்னா எந்த மாதிரி? அதான் அந்த இந்த ஓய்வு நிலை பயிற்சி, அதுல அந்த இதய நிலை பயிற்சி பற்றி நம்ம பேசும்போது அதுல ஓய்வு நிலை பயிற்சி இருக்கு, பிரார்த்தனைன்னு இருக்கு. இதெல்லாம் அந்த தியானத்துல இல்லாம, தியானம்னு செய்யும் போது மட்டும்தான் அந்த 15 வயசு பத்தி கேள்வி வருது. 15 வயசு நிறைவான பிறகுதான் அது செய்யணும். காணொலியே பார்த்துட்டு நம்ம வந்து தியானம் வந்து செய்யலாம், நம்மளும் வந்துட்டு இந்த ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வந்து செல்லலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னா, அவங்க வந்து யாரை வந்து அணுகணும்? ஒரு எந்த மாதிரி? பயிற்சியாளரை அணுகணும். பயிற்சியாளரை. ஆமா, நம்ம வெப்சைட்ல எல்லாமே இருக்கு. ஹார்ட்ஸ் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்குள்ள போனா பயிற்சியாளர்களை கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. நீங்க கும்பகோணத்துக்காரரா இருக்கீங்க, கும்பகோணத்துல உள்ள பயிற்சியாளரை தொடர்பு கொள்ளணும்னா அதுல இருக்கு. அதுலயே தொடர்பு கொள்ளலாம். ஹாட் ஸ்பாட்னு இருக்கு. அதுல நீங்க ஹாட் ஸ்பாட், HEART, ஹாட் ஸ்பாட்னு இருக்கு. அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க உங்க பயிற்சியாளரை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ்டு, அதனால எல்லாமே அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நேரடியாகவும் ஆர்வம் தான் முக்கியம். சென்னையில இருக்கிறவங்க நேரடியா இங்க நம்ம ஆசிரமத்துல வந்து ஆசிரமத்துக்கு வந்தோம்னா இங்க வெல்கம் டெஸ்க் இருக்கு. நேரடியா வந்து அவங்களே இங்க பயிற்சி ஆரம்பிச்சிடலாம். இல்ல சத்தியம் இல்லைன்னா கூட மணப்பாக்கம் தான் வரணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப சாலிகிராமத்துல இருக்காங்க அப்படின்னா, சாலிகிராமத்துல உதாரணத்துக்கு சாலிகிராமத்துல இருக்காங்கன்னா, சாலிகிராமத்துடைய பயிற்சியாளர் யாருங்கிறது அதுல இருக்கு. அந்த ஹாட்ஸ்பாட்ல இருக்கு. கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம். அவர்கிட்டயே நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா போதும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கைடு வேணும். மாஸ்டர் வந்து, குரு வந்து எல்லாரையும் கைட் பண்ண முடியாது. அவர் நியமிச்சிருக்காரு. சரி. அவங்கள தொடர்பு கொண்டு பயிற்சி ஆரம்பிக்கலாம். சார், ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை வந்து ஒதுக்கி கொடுத்து சில முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம்.